இரத்த அழுத்தம் வராமல் வாழணும், அதிக இரத்த அழுத்தம், குறைந்த இரத்த அழுத்தம், லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர் வராமல் வாழ்வதற்கு முத்திரையோடு சேர்ந்து அந்த சுவாதிஷ்டான மையத்தில் ஒரு தியானம் செய்யும் பொழுது முழுமையான பலன் கிடைக்கும். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, ஒவ்வொரு உறுப்புகளையும் திடப்படுத்தக்கூடிய அற்புதமான முத்திரைகள் தியான பயிற்சி. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இரத்த அழுத்தம் வராமல் வாழ்வதற்கு உரிய தியான பயிற்சிகள், முத்திரை பயிற்சிகள். நம்ம முத்திரை பயிற்சிகளோடு சேர்ந்து அந்த சக்கரா தியானத்தையும் சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த குறிப்பிட்ட மையத்தில் மட்டும் தியானம் பண்ணாலே போகிறோம். தியானம் செய்யும் பொழுது நமக்கு இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும். எவ்வளவு வயதானாலும் லோ பிபி, ஹை பிபி அந்த மாதிரி வராது. மனம் பதட்டம், டென்ஷன், ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி நிலைகள் வராமல் வாழலாம். இன்றைய காலகட்டத்தில் நாம் டென்ஷன் இல்லாமல் வாழணும்னு நினைத்தாலும், சமுதாயத்தில் நீங்கள் ஒரு அலுவலகத்துக்கு சென்றாலும் அந்த சூழ்நிலைகள் நமக்கு ஒரு டென்ஷனை உண்டு பண்ணத்தான் செய்யும். இப்போ இல்லத்தில் இருக்கிறோம், குழந்தைகள் சரியாக படிக்கலை, நீங்கள் சொல்வதை தாய் தந்தை சொல்வதை கேட்கலை, அப்போ ஒரு மன அழுத்தம் ஏற்படும். அந்த இடத்துல நமக்கு ஒரு டிப்ரெஷன் ஏற்படும். ஸோ பல விதத்தில் நமக்கு ஒரு அழுத்தம் வரத்தான் செய்யும். அது வந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், அதை அப்படியே உள்ளுக்குள்ளே வச்சுருக்கிறோம். அதனால நமக்கு இதய துடிப்பு சீராக இயங்கலை, இரத்த ஓட்டம் சீராக இயங்கலை. அது ஒரு மன அழுத்தமாக உள்ளுக்குள்ளே இருக்குது. அது வெளியே ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பயிற்சிகள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. இன்றைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக அந்த டென்ஷன் வந்தாலும் இம்மிடியேட்டாக ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். நம்ம மீண்டும் நார்மலுக்கு வந்துடுவோம். நம்முடைய டென்ஷனால் ஏற்பட்ட அந்த இதய துடிப்பு சரியாகிவிடும். அப்போ இரத்த அழுத்தம் கரெக்டாக இருக்கும். இரத்த அழுத்தங்கிறதே வராது. லோ பிபி, ஹை பிபி வராமல் வாழலாம். நம்ம உடல் ஒரு பெரிய அற்புதமான உறுப்புகளை கொண்ட ஒரு பெரிய பொக்கிஷம். அதை இயக்க செய்வது மனம். அந்த மனதையும் உடலையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய இந்த பயிற்சிகளை கரெக்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் மன இயக்கம் சீராக இருக்கும். அப்போ டென்ஷன் வரத்தான் செய்யும். டென்ஷன் வந்த உடனே இந்த பயிற்சிகளை தினமுமே காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நேற்று எடுத்த டென்ஷன் இன்றைக்கு இந்த பயிற்சி பண்ண உடனே ரிலீவ் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அமைதி கிடைச்சிரும். மீண்டும் இதய துடிப்பு சீராக இருக்கும். நமக்கு ப்ரெஷர் நார்மலாக இருக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களை நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. முதுகெலும் நேராக வச்சுக்கோங்க. இது சுகாசன நிலை. முதல் பயிற்சி சின்முத்திரை. பெருவிரல், ஆள்காட்டி விரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. காலை மாலை இருவேளையும் 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை தியான முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 2 பெருவிரலையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கை மடியில் வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். ஆழ் மனதில் இருக்கக்கூடிய டென்ஷன் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். மன அழுத்தம் நீங்குவதாக எண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ஆதி முத்திரை. கட்டவரில் வச்சுக்கோங்க, 4 விரல் மடிச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சிலே கட்டும். ஆழ் மனதில் இருக்கக்கூடிய டென்ஷன் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள்.
காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 முத்திரையும் பண்ணி முடித்த உடனே அந்த குறிப்பிட்ட சக்கரத்தில் மேலே மட்டும் தியானம் பண்ண போகிறோம். சுவாதிஷ்டான சக்கரா தியானம் பண்ண போகிறோம். கை சின் முத்திரை, நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதுகெலும்பு நேரா வச்சுக்கோங்க. தலை முதல் கால் வரை மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ சுவாதிஷ்டான மையம் முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதியிலிருந்து ஒரு 4 இன்ச்சு மேலே அப்படி மனக்கண்ணால் அந்த இடத்துல உங்களது மூச்சோட்டத்தை ஒரு 2 நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி இந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். 2 நிமிடம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பத்மாசனத்தில் சுவாதிஷ்டான தியானம் பண்ண போகிறோம். ஒரு காலப்படும் கை சின் முத்திரை, மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்கள் மூச்சோட்டத்தை முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதியிலிருந்து ஒரு 4 இன்ச்சு மேலே சுவாதிஷ்டான மையம் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துடுறேன். நேயர்களே, நம்ம இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சி எவ்வளோ வயதானவர்கள் 70 வயசுல இருந்து கூட இன்றைக்கு ப்ரெஷர் இருக்குது, மாத்திரை சாப்பிட்ருக்காங்க. அவர்கள் எல்லாருமே எளிமையான பயிற்சி. பத்மாசனம் கூட போட வேண்டாம். நம்ம சுகாசனத்தை அமர்ந்து இந்த முத்திரை சுவாதிஷ்டான தியானம் இது 2ஐயும் விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. காலை மதிய மாலை 3 வேளையும் பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. ஒரு மண்டலம் 48 நாட்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் எந்த மருத்துவத்தை காமிக்கிறீங்களோ அவங்ககிட்டே சொல்லிவிட்டு இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணுறேன், முத்திரை பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த உங்களுடைய ரத்த அழுத்தம் கிராஜுவலாக நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் குறைய ஆரம்பிச்சிடும். டாக்டருடைய அட்வைஸ் படியே நீங்கள் கிராஜுவலாக மாத்திரை நிப்பாட்டிடலாம். இது இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு. இப்போ ஜென்ரல் ஹெல்த்தில் இருக்கிறீங்க, இந்த பயிற்சியை நல்லா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எவ்வளோ வயதானாலும் லோ பிபி ஹை பிபி அந்த மாதிரி வரவே செய்யாது. தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.